ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னோடய சேனலையும் கொஞ்சம் பேர் தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்க, அதுக்கெலாம் ரொம்பவே நன்றி. இப்போது வாங்க இன்றைக்கான எபிசோடை பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ஆனி ஏதோ ஒரு ஷீட்டை பார்த்துருந்தா. அந்த ஷீட்டில் என்ன இருந்துச்சுன்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருந்திருக்கும் போல். ஃபாக்கிர் ஆஃபீஸ் கணக்கெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் இடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் இந்த ஷீட்டில் இருந்திருக்கும் போல். ஆனி அதை பார்த்ததும் உடனே ஃபாக்கிருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறா. ஃபாக்கிரும் உடனே வீட்டுக்கு கிளம்பி வரா. சாய்க்கா ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கா. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி பண்ணுறதை பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. நீ உன்னோட ஷேரை கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது, யாராச்சும் அதை பற்றி யோசிக்கிறாங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டிலே இருந்து அவமானப்பட்டு இருக்கிறதுன்ற மாதிரி ஃபராஸ் சொல்லிட்டுருக்காரு. நம்ம அப்ராட்லேருந்து இங்கே வரும்போது நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போதைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணது எங்கள் அண்ணா தான். உங்கள் வீட்டில் இருக்க யாரும் எந்த உதவியும் பண்ணலை, நம்மளை பற்றி கண்டுக்கவே கிடையாது. நமக்கு ஹெல்ப் பண்ணவங்ககிட்டயே நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்புன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. ஓ, இதெல்லாம் உனக்கு இப்போ தான் தெரியுதா? நீ உன்னோட ஷேரை கேட்டப்போ உனக்கு தெரியலையான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நான் என்னோட பங்கை மட்டும்தான் கேட்டேன், ஆனால் நீங்கள் மற்றவங்க பங்கையும் சேர்த்து திருடலான்னு நினைக்கிறீங்க. இது ரொம்பவே தப்பு, இது என்ன சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. என்னால் காலம் ஃபுல்லாக இந்த வீட்டோட மருமகனாகவே இங்கேயே வாழ்ந்துட்டுருக்க முடியாது. நான் ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நீ என்னை பற்றி யோசிக்கலாம், நம்ம பிள்ளைங்களை பற்றி யோசிச்சுப்பார். எது நல்லதுன்னு உனக்கே புரியும். நான் சொல்கிறதையும் கேட்காம நீ ஏதாச்சும் என்னோடய பிளானை சொதப்புன, அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்ற மாதிரி ஃபராஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனி கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் ஷீட்லாம் செக் பண்ணும்போது 10 லட்சம் மிஸ் ஆகிருக்கிறத மாதிரி சொல்கிறா. நீ சொல்கிறது கரெக்டு தான், 10 லட்சம் அங்கே மிஸ் ஆகிருக்கு. 10 லட்சம் உங்கள் அப்பா பணம் எடுத்துருக்கிறாரு. அவரோட ஓன் பிஸ்னஸ்லேயே அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். அப்பாவை அப்படி கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார், அவரோட செகண்ட் ஒய்ஃப் தான் இப்படி பண்ண சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அவரோட ஒய்ஃப் இப்படி கேட்குறாங்கன்றதுக்காக அவர் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. நான் எடுக்க போகிற முடிவு உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். ஹம்சா நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அவள் இவ்வளோ ஸ்டூப்பிடாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே தெரியாமல் என்னோடய டைரி எடுத்து படிச்சிருக்கா. இது நான் ஆனிக்காக எழுதுனது, ஆனால் அவளுக்குன்னு நினச்சிட்டன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நீ அந்த பொண்ணை இன்னும் நினச்சிட்ருக்க. ஒன்றா ஏமனுக்கு பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி அவனோட ஃப்ரெண்டு கேட்குறா. ஆனால் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இன்னும் நீ எவ்வளோ நாளைக்கு தான் ஆனியவே நினச்சிட்ருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இந்த பொண்ணு இப்போ ஒன்றை லவ் பண்ணுது, நீயும் இந்த பொண்ணை லவ் பண்ணால் அப்படியே ஆனியை மறந்துடுவேன்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. உங்களுக்குலாம் சொன்னாவே புரியாது, இப்போ எனக்கு டியூஷன் ஃபீஸ் வரும், அதுவும் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அவனோட ஃப்ரெண்டு நீ அவகிட்ட பேசிப்பார், அந்த கவிதை உனக்கானது எழுதுனது இல்லைன்னு சொல்லி அவள் புரிஞ்சுக்குவான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஆயிஷா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹபீப் இப்போ இப்படியே சொல்லிட்டாரா, வேறு வழியே கிடையாது, நீ அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு, அப்படின்னா தான் நீ அந்த வீட்டில் இருக்க முடியுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. ஃபைஸா இருந்துக்கிட்டு அம்மா எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், அம்மா மேலே எந்த தப்புமே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறா. பொண்ணுங்க மேலே தப்பு இருக்கோ இல்லையோ அவங்க மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், அப்படின்னா தான் அந்த வீட்டில் இருக்க முடியுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. ஃபைஸா அவங்க அம்மா கிட்ட நீங்கள் மன்னிப்புலாம் எதுவும் கேட்க வேண்டாம், நம்ம தனியாகவே வாழ்ந்துக்கலான்ற மாதிரி சொல்கிறா. உடனே அவங்க அம்மா, என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்க நீ, ஆனியும் இதே மாதிரி தான் வளர்த்து வச்சுருக்க, அவளும் லைஃப்பில் ஒழுங்காக வாழாமல் இருக்கா, அவளும் இதே மாதிரி இருக்கான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? நான் ஹபீப்காக என்ன பண்ணாமல் இருந்தேன்? இத்தனை வருஷமாக நான் ஹபீப் என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அப்படி இருந்தால் அவர் இப்படி நடந்துக்கிறாரு, என் லைஃப் தான் இப்படி முடிஞ்சிருச்சு, என்னோடய பொண்ணுங்க லைஃபாவது நல்லா இருக்கணுன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி பொண்ணுங்கள் லைஃப்லாம் ஒரு லக்கு தான் போல், அவங்களுக்கு அமைஞ்சிக்கிறதுல தான் இருக்காட்டுக்குன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஜம்ஷித் வந்துடுறாரு. இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நான் ஹபீப் கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறாரு. ஆலியா எதுவுமே பேசாமல் தான் நிற்கிறா. ஆயிஷா இதுக்கெல்லாம் எதுவும் பேசாமல் அவங்க அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறா. சரி நீ போய் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜம்ஷித் ஆயிஷாவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஆலியா கிட்ட சொல்கிறாரு. எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, இது என்னோட அம்மா வீடுன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜம்ஷித் அவங்க அம்மா ஜம்ஷித் கிட்டேயும் ஆலியா கிட்டேயும் உங்கள் 2 பேர்த்துக்கிட்டேயும் தான் சொல்கிறேன், ஆயிஷா இப்போ ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கா, அவள் கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் 2 பேரும் நடந்துக்க கூடாது, அவளோட அமைதிக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆலியா அப்படியே உடனே எந்திரிச்சு உள்ளே போயிடுறா. பாத்தியாடா எவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறா பாத்தியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவள் என்னம்மா பண்ணுறா, அவள் எதுவுமே சொல்லாமல் தானே இருக்கான்ற மாதிரி ஜம்ஷித் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் எந்திரிச்சு போயிடுறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடுறாரு. ஃபராஸ் யாருக்கோ கால் பண்ணி நான் சொன்ன வேலையெல்லாம் கச்சிதமாக முடியணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. சாய்க்கா பின்னாடியே நின்று இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. அமௌண்ட்டு மிஸ் ஆன விஷயத்த ஃபாக்கிர் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறான். எல்லா பவரும் இப்போ ஹபீப் கையில் தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது இவர் இப்படி நடந்துக்கிறாரா, என்னால் நம்பவே முடியல. ஆனி ஹபீப் உன்னோட அப்பா, ஃபாக்கிர் உன்னோட வீட்டுக்கார், நீ யார் பக்கம் நிற்க போகிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஃபாக்கிர் இருந்துக்கிட்டு ஆனி ஆல்ரெடி நம்ம பக்கம் தான் இருக்கா, இந்த ஷீட்டை கண்டுபிடிச்சி சொன்னதே அவள் தான், அவள் அவங்க அப்பா பக்கம் இருந்திருந்தால் அதை மறைச்சி வச்சுருந்துருக்கலாம், ஆனால் அதை அவன் நம்மக்கிட்ட சொல்லிட்டான்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். இதை பற்றி நம்ம பாட்டிக்கிட்ட பேசி தான் ஆகணுன்ற மாதிரி சமீனா சொல்லிட்டு இருக்காங்க.
ஆலியாவுக்கு ஆயிஷா இங்கே வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் சண்டை போட்டுட்ருக்கிறா. உங்கள் அம்மாவை கொண்டு போய் ஆயிஷா வீட்டில் விட்டுட்டு வாங்கன்னா இப்போ உங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறா. என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஹபீப் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாராம். வேறு வழியே இல்லாமல் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இத்தனை வருஷமாக டிவோர்ஸை பற்றி பேசாதவர் இப்போ பேசியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அப்போது உங்கள் அக்கா ஏதோ பண்ணியிருக்காங்க. எங்கள் அக்காவுக்கும் தான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு எத்தனையோ தடவை ஹபீப் மிரட்டியிருக்காரு. ஆனால் எங்கள் அக்கா ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது. யார்கிட்டையும் போய் இதை பற்றி பேசினதும் கிடையாது. ஆனால் உங்கள் அக்கா எப்படி நடந்துக்கிறாங்கன்ட்டு பாரு. அப்படியே அவர் டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னாலும் இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம 2 பேர்த்தையும் பிரிச்சுருவாங்களோன்ட்டு எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி ஆலியா சொல்லிட்டுருக்கா. இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் அக்கா சரியானதுக்கப்புறம் கொண்டு போய் அங்கே விட்டு வந்துடுறேன். நான் ஹபீப் கிட்டேயும் பேசுகிறேன். இது அவங்களோட பிரச்சனை. ஆனால் நீ என்கிட்ட கொச்சுக்கிறேன்ற மாதிரி ஜம்ஷித் கேட்குறாரு. ஆலியா எதுவுமே சொல்லாமல் அமைதியாயிடுறா. ஹம்சா ஐமனுக்கு கால் பண்ணி நம்ம நாளைக்கு கொஞ்சம் வெளியே மீட் பண்ணலாமா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். கண்டிப்பாக நான் வரேன்ற மாதிரி ஐமன் சொல்லிடுறா. ஐமன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. ஹம்சா லவ் தான் சொல்ல வரான்ட்டு. ஆலியா ரஹிலாவுக்கு கால் பண்ணி எதுக்காக ஆயிஷாவை இங்கே அனுப்பிச்சிருக்கீங்க, என்கிட்ட இதை பற்றி நீ சொல்லவே இல்லைன்ற மாதிரி கேட்குறா. ஆயிஷா அங்கே வருவான்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஹபீப் அங்கே போக விடாமல் தடுத்துருவாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் அங்கே போக சொல்லிட்டாருன்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டுருக்கா. ஆயிஷா இப்போ இங்கேருந்து என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஆலியா கேட்குறா. அப்படிலாம் ஒரு நாள் நடக்காது. அது உன்னோட வீடு. ஆயிஷாவுக்கு இந்த உலகத்தில் நமக்குன்னு இடமே இல்லைன்னு தெரிய வைக்கணும். இந்த வீட்லேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி அவளுக்குன்னு இடமே கிடையாது. அவளே நமக்கு எந்த இடமும் இல்லைன்ட்டு நினைக்கணும் அப்படின்ற மாதிரி ரஹிலா சொல்லிகிட்ருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆயிஷாவை கொண்டு வந்து அங்கே விட்டுறதா சொன்னார். ஹபீப் கிட்டேயும் பேசுகிறதா சொன்னாருன்ற மாதிரி ஆலியா சொல்லிகிட்ருக்கா. என்ன கேட்காம எதுவும் பண்ணிடாதீங்க. எப்போ அவளை அனுப்பணுன்ட்டு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க. யாரோ வராங்கன்ட்டு ஃபோனை வச்சிடறா ரஹிலா. ஆனி ரூமில் தனியாக உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கா. அப்போதைக்கு ஃபாக்கிர் வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். என்னோட அப்பா இப்படி பண்ணுவாருன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. எனக்கும் தான் எங்கள் அப்பா மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் எல்லாமே காணா போயிடுச்சுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். எங்கள் அப்பா வேற உங்கள் அப்பா வேற. ஜஹீர் அங்கிள் மனசளவில் ரொம்ப நல்லவர். ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப கொடூரமானவர்ன்ற மாதிரி ஆனி சொல்லிகிட்ருக்கா. ஆனி ரொம்பவே தேம்பி தேம்பி தான் அழுதுட்ருக்கா. ஃபாக்கிர் தான் ஆறுதல் சொல்கிறான். அவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ண முடியும், எதுக்காக நீயே ஒன்றை வருத்திக்கிற, அழாமல் இருன்னு ஆறுதல் சொல்லிட்டு தான் இருக்கான் ஃபாக்கிர். எங்கள் அப்பா கிட்ட நான் ஒன்று தான் சொல்லி ஆகணும். இதுக்கு மேலேயே எங்களை ஹர்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. அப்படி எங்களை ஹர்ட் பண்ணுறதுனால அவருக்கு என்ன தான் ஆக போகுதுன்ற மாதிரி அழுதுட்டு தான் இருக்கா. இந்த சமயத்தில் ஃபாக்கிர் ரொம்பவே ஆறுதலாக தான் இருக்கான் ஆனிக்கு. ஆனி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கொஞ்சம் சிரிக்க வைக்க பார்க்குறான். ஹம்சாவை கொஞ்சம் நாளாகவே காணாமே, முன்ன 2 பேரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம், இப்போ காணோம் அதான் கேட்குறேன்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். ஆம்னாவையும் கொஞ்ச நாள் நான் பார்க்குறது இல்லையே, எங்கே யூஎஸ் போயிட்டாளா அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. ஃபாக்கிர் எதுவுமே சொல்லாமல் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்ட்டு எந்திரிச்சு போயிடுறான். இதோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.